இன்றைக்கி மகாகவி காளிதாசனுடைய அபிஞான சாகுந்தலத்தில் கடைசி அங்கமான 7வது அங்கம். 6வது அங்கத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னா, துஷ்யந்தன் சகுந்தலையை பற்றி ரொம்ப வருத்தப்படுறான். வருத்தத்தோடு இருக்கிறச்சே மாதலி இந்திரனுக்கு சகாயம் பண்ணணும், அதனால இந்திரன் உங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு துஷ்யந்தனை தேவலோகத்துக்கு அழிச்சுட்டு போறான். அங்க இந்திரன் போறான், துஷ்யந்தன் போறான், இந்திரனுக்கு சகாயம் பண்ணி அந்த தானவர்கள்லாம் அழிச்சிட்டு திருப்பி வந்துட்டு இருக்கா. மாதலி ராஜாவை ஆகாச மார்க்கமா பூலோகத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கான். அப்ப ராஜா சொல்றான், என்ன இருந்தாலும் அந்த இந்திரன் எனக்கு கொடுத்த சம்மானம் ரொம்ப ஜாஸ்தி, நான் பண்ணது ஒரு சின்ன ஒரு உதவிதான், ஆனால் அதுக்கு இந்திரன் கொடுத்த சம்மானம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றான். உடனே மாதலி சொல்கிறான், அப்படி கிடையாது, நீங்கள் என்ன உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்திரனும் உங்களுக்கு சம்மானம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறா. உடனே ராஜா சொல்கிறேன், இல்லை ராபா, நான் அதுவும் சாதாரணமாக இருந்தால் பரவாயில்ல, நான் கிளம்புற சமயத்தில் அந்த இந்திரன் கொடுத்த எனக்கு சம்மானம் ரொம்ப ஜாஸ்தி. என்ன பண்ணா அப்படின்னா, இந்திரன் தன்னுடைய அர்த்தாசனத்தை துஷ்யந்தனுக்கு கொடுத்து அவனை உட்கார வச்சுட்டு தன் கழுத்தில் இருக்க மந்தார மாலையை துஷ்யந்தனுக்கு கொடுக்குறான். அதுவும் எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, இந்திரனோட புள்ள ஜெயந்தன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். அந்த மாலை தனக்கு கிடைக்காதான்னு காத்துன்னு இருக்கிற சமயத்தில் எல்லா தேவர்களுக்கு முன்னாடியும் தன்னுடைய ஆசனத்தில் அர்த்தாசனத்தை துஷ்யந்தனுக்கு கொடுத்து அந்த மாலையை துஷ்யந்தன் கொடுத்தா. இது ரொம்ப பெரிய சம்மானம் அப்படிங்கிறான். உடனே மாதலி சொல்கிறான், இல்லை அதெல்லாம் சாதாரணமாக தான். இது முன்னாடி பகவான் விஷ்ணு நரசிம்ம அவதாரம் பண்ணி இந்திரனை காப்பாற்றினார் தானவர்கள்கிட்டேருந்து. அதே மாதிரி இப்போ நீங்கள் தானவர்கள்கிட்டேருந்து இந்திரனை காப்பாற்றிருக்கீங்க, அதனால் 2 பேருக்கும் சமானம் தான் அப்படின்றா. அப்போ என்ன பண்ணுறான் ராஜா, என்ன பண்ணுறான் சொல்கிறான், இவ்வளோ நான் என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணம் நான் இல்லை, காரணம் இந்திரன் தான். ஏன் அப்படின்றா, சித்தியந்தி கர்மசு மகத்ஸ்வபி என்யோஜ்யாக சம்பாவனா குணமவேஹி தமிஸ்வரானாம் கிம்பா பவிஷ்யத் அருணः தமசாம் விபேத்தா தம் சேத் சஹஸ்ர கிரணः துரினா கரிஷ்யத். இப்போ அருணனுக்கு அனுருன்னு பேர், அதாவது அருணனுக்கு தொட கிடையாது. இப்போ சூரியன் அருணனை தன்னுடைய தேரோட்டியாக வைக்காமல் இருந்திருந்தான்னா அருணன் அந்த அந்தகாரத்தை உடச்சி எறியக்கூடிய அருணோதயமாக இருந்திருப்பானா? பண்ணிருக்க மாட்டான். ஸோ இப்போ இதில் அருணன் இந்த இருட்டெல்லாம் போக்கடிச்சான் அப்படின்னு சொன்னால் அது அருணனுக்கு பெருமை கிடையாது, அருணனை வேலையாளுக்கு தேரோட்டியாக வச்ச சூரியனுக்கு தான் பெருமை. அதே மாதிரி நான் இவ்வளோ காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு பெருமை கிடையாது, என்ன இந்த காரியத்தில் நியோஜிச்ச இந்திரனுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்புறம் திருப்பி மாதலி சொல்ல, இல்லை அப்போ கடிச்சே மாதலி சொல்கிறான், அங்கே பாருங்க அந்த சுர யுவதிகள்லாம் உங்களுக்கும் தானவர்களுக்கும் நடந்த யுத்தத்தை பற்றி, யுத்தத்தில் நீங்கள் செஞ்ச பராக்கிரமத்தை பற்றி எழுதின்னு இருக்கா, அப்பெல்லாம் பாடின்னு இருக்கா, கீதா பாடின்னு இருக்கா அப்படிங்கிறா. உடனே ராஜா என்ன சொல்கிறேன்னா, உடனே பேச்சை மாத்திரான். ஏன் அப்படின்னா, மகாபுருஷர்களோட லட்சணம் என்ன அப்படின்னா, அவளை பற்றி யாராவது பெருமையாக பேசினா, முன்னாடி பெருமையாக பேசினா அப்படின்னா அவள் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு பேச்சை மாற்றிடுவா. தனக்கு முன்னாடி பெருமையாக புகழ்ந்து அவள் அவ்வளோவா விரும்ப மாட்டான். அப்போ டக்குன்னு ராஜா என்ன கேட்குறான், சரி நம்ம இப்போ எந்த வழியில் போயின்னு இருக்கோம், எத்தனாவது மார்க்கத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் மாதலி சொல்லலாம், இந்த மாதிரி இந்த ஒரு வாயு மார்க்கத்தில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ராஜா சொல்கிறேன், சரி நான் நினைக்கிறேன் நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிற அப்படின்னு மாதலி கேட்குறான். இல்லை, அந்த மேகங்கள்லாம் பக்கத்தில் வந்துட்டுருக்கே, சக்கரத்துக்குள்ளே அந்த மேகங்கள்லாம் போகிறது, சின்ன அந்த ஒரு இது வருது, ஒரு அட்மாஸ்பியர் வருது. ஓ அப்படியே, கரெக்டு தான், நீங்கள் சொன்னது கரெக்டாக, நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களோட அதிகார தேசத்தில் நான் உங்களை கொண்டு விட்டுருவேன் அப்படிங்கிறான். அப்போ துஷ்யந்தன் சொல்கிறான், வேகமாக ஆகாஷ லோகத்துலேருந்து அவள் பூமிக்கு இறங்கி வந்துட்டுருக்கா. அப்போ அந்த பூமியை பார்க்கும்போது பூமி எப்படி இருக்குது அப்படின்னா, இவன் கீழே வர இந்த மலைகள்லாம் மேலே வரா மாதிரி இருக்கான். அது சாதாரணமாக தெரிஞ்ச ஒரு கூட்டமாக ஒரு காடு மாதிரி தெரிஞ்ச மரங்கள்லாம் ஒவ்வொரு மரமாக தெரியறது, மரத்தில் இலையாக தெரியுது, இலையில பூவாக தெரியுது, இதழாக தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக व्यक्तமாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஏதோ சின்ன கோடு மாதிரி தெரிஞ்ச அந்த நதிகள்லாம் கூட இப்போ நல்லா व्यक्तமாக தெரிஞ்சுது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, யாரோ கீழே இந்த பந்தை மேலே தூக்கி போடுற மாதிரி, இந்த பூலோகமே மேலே தூக்கி போடுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டான். ஆக்சுவலாக இவன் தான் கீழே போகிறான், பட் அவன் எப்படி இருக்குன்னா அப்படியே பூமியே மேல் நோக்கி எடுத்து வருது அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறான், ராஜா கேட்குறான், இங்கே ஏதோ ஒரு அதாவது ஒரு தங்கமயமான ஒரு மலை இருக்கே, என்னது இது அப்படின்னு கேட்குறான். அதாவது இந்த இடத்துல தான் அந்த மரீச்சி மகரிஷி தவம் பண்ணிட்டு இருக்கா, தன்னுடைய பத்னியோடு சேர்ந்து தன்னுடைய சிஷ்யர்களோடு சேர்ந்து இந்த ஹேமகூட பர்வத்தத்தில்
அதை தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறா. ஓ அப்படியா, அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறக்கூடாது, நம்ம போய் இப்போ மகர்ஷியை தன்யவாதம் பண்ணிட்டு தண்டனை சமைச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டா. சரின்னு சொல்லிட்டு மாத்துலேயும் அங்கே கூட்டுன்னு போகிறான். போகிறான், போய்ட்டு ஆசிரமத்தை வாசலில் நிற்கிறது. அப்போ எப்படி நிற்கிறது அப்படின்னா, அந்த தேவர்களோட தேர்லாம் பூமியில் பூமிக்கு மேலே தான் போகும். அப்போ சொல்கிறான் ராஜா நின்னப்பட சொல்கிறான், ஓ இந்த ரதம் நின்னதே தெரியல, வந்த வேகமும் தெரியல, நின்ன வேகமும் தெரியல. ஏன்னா சாதாரணமாக அவன் போகிற ரத்தம் நின்றுது அப்படின்னா தூசி பறக்கும், இந்த மாதிரி தூசியில் எதுவுமே பறக்கலை அப்படின்றான். மாத்திர சொல்ல இதுதான் உனக்கும் இந்திரனுக்கும் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் இதுதான். இந்திரனோட ரத்தம் தரைக்கு மேலே போகும், உன்னோட ரத்தம் தரையில் போகும், இவ்வளோதான் வித்தியாசமே தவிர உனக்கும் இந்திரனுக்கும் வேறு வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறான். அப்போ மாதிரி இதுதான் மரீச்சியரோட ஆசிரமம், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயின்னு இருக்கா. அப்போ பொறிச்சு அந்த ஆசிரமத்தோட என்விரான்மெண்ட்லாம் பார்க்குறான். அப்போ என்ன மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த மகர்ஷிகள்லாம் அதாவது பூலோகத்தில் இருக்கவாள் என்ன பண்ணுறான்னா பெரிய பெரிய தபஸ்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தை அடையணும், இங்கே இருக்கிற சுரஸ்திரிகளோட இதுவாக இருக்கணும், இந்த போகங்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி இந்த லோகத்துக்கு வரா. ஆனால் இங்கே இருக்க தபஸ்விகளாக என்ன பண்ணுறா அப்படின்னா, இங்கே நிறையா காடுகள் இருக்குது, நிறையா மரங்கள் இருக்குது, மரங்களில் நிறையா சுவையான பழங்கள்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலும் காற்றை சாப்பிட்டுண்டு தவம் பண்ணிட்டு இருக்கா, ஜலத்தை சாப்பிட்டுண்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி இங்கே இருக்கிற குளங்கள், இந்த நீர்நிலைகள்லாம் பார்த்தா போய் அந்த ஜலக்கிரீடை பண்ணணும் போல இருக்கும். ஆனால் இங்கே இருக்க யதிகள்லாம் முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, கர்மானுஷ்டானத்துக்காக ஸ்நானம் பண்ணும், அந்த காரணத்துக்காக போய் ஸ்நானம் பண்ணுறான். அதே மாதிரி இங்கே இருக்க இந்த ரத்தன பலகைகள்லாம் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் போனால் சுரத கிரீடை பண்ணுறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவா. ஆனால் இங்கே அப்பேற்பட்ட ஒரு இடத்துலையும் யமனியமாசனங்கள்லாம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கா. இவாளோட இந்த அதே மாதிரி இந்த அப்சரக ஸ்திரீகள் அடையிறதுக்காக நிறைய பேர் தவம் பண்ணிட்டு வரா. ஆனால் இவா அந்த அப்சரக ஸ்திரீகள் இருக்கிற இடத்துலையே இருந்துட்டு தன்னுடைய இந்திரியங்கள்லாம் நிகிரகம் பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருக்காள். இவளோட அந்த மனோவசியம், இந்திரிய வசியம்ன்றது ரொம்ப ஸ்லாகியத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாகியம் பண்ணுறான். அப்போ கேட்குறான், அங்கே மாத்திலி கேட்குறான், என்ன கஷ்யப்பர் என்ன பண்ணிட்டு இருக்கார், மரீச்சி என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்குறான். ஓ தாக்ஷாயினி ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்கா போல இருக்குது, அந்த அதான் பதிவிரதா தர்மத்தை பற்றி அவளுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார், அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற உடனே துஷ்யந்தன் சரி அவள் அதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா, இப்போ நான் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அங்கே உத்தியானத்தில் இருக்கான். மாதிரி மாத்திலி என்ன சொல்ல, சரி நான் வந்து அவள் கஷ்யப்ப மதிச்சு எப்போ வந்து ஃப்ரீயாக இருப்பார் அப்படின்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்போ துஷ்யந்தன் தனியாக இங்கே இருக்கான். அப்போ ராஜாவுக்கு என்னதுன்னா இடது கை துடிக்கிறது. இப்போ அவன் துஷ்யந்தன் வந்து அந்த உத்தியானத்தில் இருக்கும் போது அங்கேருந்து ஒரு சத்தம், அந்த தபஸ்வி குமாரிகளோட சத்தம் கேட்குறது. நீ ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுற, இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப அடங்கவே மாட்டேங்கிற, ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு. உடனே இது இது துஷ்யந்தன் கேட்டோடனே ஒரு என்ன இது இப்போ தபஸ்விகள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சாந்தமான சத்தம் குணம் நிறைஞ்ச இடத்துல வந்து யார் வந்து விதிக்கு மீற இது மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு குழந்தை, ஒரு ஒரு சிங்கம் வந்து சிங்கம் இருக்குது, பெண் சிங்கம் இருக்குது. அந்த பெண் சிங்கத்துக்கிட்ட ஒரு சின்ன சிங்கம் பால் சாப்பிட்டுன்னு இருக்கு. இந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னா அந்த குட்டி சிங்கத்தை பிடிச்சி இழுத்து அந்த சிங்கத்தோட வாயை திறந்து, எங்கே தர உனக்கு எத்தனை பல் இருக்குது நான் என்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடின்னு இருக்கு. இதை பார்த்தவொடனே துஷ்யந்தனுக்கு வந்து இதாக இருக்குது, என்ன இது சிங்கத்தோட விளையாடின்னு இருக்கானே அப்படின்னு. உடனே அங்கே அதான் சகுந்தலையோட தோழிகள் 2 பேர், அவள் தான் இவனை பார்த்துட்டு இருக்கா. அவன் சொல்கிறா, அவள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வர வர உனக்கு வந்து இந்த சேட்டத்தனம் ஜாஸ்தியாக போயிடுது பாரு, அந்த சிங்கம் வந்து உன்னை கடிச்சு இது பண்ணப்படுறது அப்படிங்கிறான். இதை பார்த்தோன்னே என்னதுன்னா, ராஜா சிம்மசிஷம் சின்ன சிங்கத்தோட சின்ன குட்டி அவன் கிட்ட சாப்பிட்டு இது பண்ணுறான். இதை அந்த குழந்தைய பார்த்தோன்னே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு பாசம் தோன்றுறது, அது தன்னுடைய குழந்தை மாதிரி ஒரு பாசம் தோன்றுறது. அப்புறம் தனக்கு தானே இது சொல்லிக்கிறான், சமாதானம் சொல்லிக்கிறான். என்ன அப்படின்னா, நூனம் அனபத்தியதாமாம் வத்சலே, எனக்கு குழந்தை இல்லையோன்னோ அந்த ஒரு இதுதான் இவனை பார்த்தா யாரை பார்த்தாலும் குழந்தைன்னு தோண வைக்கிறது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே இது பண்ணிக்கிறான். உடனே அவள் சொல்கிறா, நீ இது பாரு, அந்த தோழிகள்லாம் சொல்கிறா, நீ இப்போ நீ விளையாடிகிட்டே இருக்க, அந்த குழந்தை சிங்கம் தூக்கி உன்னை சாப்பிட்டு மேலே பாஞ்சிட போகிறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இல்லை, குஜிஜோ ரொம்ப பயம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்கிறா. ஒவ்வொன்று
அந்த குழந்தைகள்லாம் முகத்து உதட்டு பிதிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஐயோ ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒழுங்கு காட்டுறது அவகிட்ட. உடனே ராஜா என்ன நினைக்கிறேன்னா, மகத தேஜசாம் பீஜம் பாலோயம் பிரதிபாதி மே ஸ்புலிங்காவஸ்தையாவன்னிஹி ஏதாபேக்ஷ இவஸ்திதா. அதாவது ஒரு நெருப்பு பொறி இருக்கு, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம விறகு ஏதாவது இல்லை எரியிற சாமான் போட்டோம்னா டக்குன்னு பற்றிக்கும். அந்த தீப்பொறிக்கு எப்படி எரிபொருள் அவசியமாக இருக்குமோ அதே மாதிரி அவன் ஒரு சின்ன தீப்பொறியாட்டம் இருக்கான். எனக்கு அந்த ஃபியூயல்லாம் போட்டான்னா பெரிய தேஜஸாக இவன் மாறிடுவான். அந்த மாதிரி இந்த குழந்தை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து மனசில் நினச்சிக்கிறான். உடனே அவள் சொல்கிற என்னன்னா, அந்த இது சிங்கத்தை விட்டுட்டு நான் உனக்கு வேறு பொம்மை வாங்கி தரேன் அப்படின்றான். வேறு எதாவது விளையாடுறதுக்கு வேறு எதாவது தரேன் அப்படின்றான். ஓ அப்படியா, எங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறான். அந்த கையை நீட்டு வந்தோடனே அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த மகாராஜ லட்சணம், சக்கரவர்த்தியான லட்சணத்தை இவன் பார்க்குறான். அதாவது பிரகிருதியாகவே அந்த கையானது சிகப்பாக இருக்குது, அதுவும் இல்லாமல் விரல்களுக்கு இடையில் எந்த ஒரு இடுக்கும் இல்லை. அதெல்லாம் சக்கரவர்த்திக்கான லட்சணம். இதை பார்த்தவொடனே துஷ்யந்தன் என்னது சக்கரவர்த்திக்கு உண்டான லட்சணம் இவனுக்கு இருக்கே அப்படின்னு சொல்ல மனசுக்குள்ள நினச்சிக்கிறான். உடனே இன்னொருத்தி என்ன சொல்கிறான்னா, சரி இவன் சும்மா கொண்டு வேறு பொம்மை தரேன், இந்த சிங்கத்தை விட்டுடு விளையாடுறதுக்கு இது கொடுக்குறேன் அப்படின்னா போக மாட்டான். சரி நீ போய் அந்த ஒரு ரிஷிகுமார் பண்ணி வச்சுருக்காரு ஒரு இது மயில் பொம்மை, அந்த பொம்மையை கொண்டு கொடு, அப்போ தான் இவன் அடங்குவான், அந்த சிம்மத்தை விடுவான்னு சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு அந்த இதை கொண்டு வரத்துக்கு போகிறான். உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது, சரி நீ கொண்டு வா, நீ அதை கொண்டு வர வரைக்கும் நான் இந்த சிங்கத்துக்குடியாக விளையாடுறேன்னு சொல்லிட்டு திருப்பி விளையாட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே ராஜா என்ன பண்ணா, அந்த குழந்தை அந்த சேட்டிக்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு உதட்ட காமிக்கிறது, இந்த சேஷ்டை எல்லாம் பண்ணுறதுல இதை பார்த்தோடனே ராஜா என்ன சொல்கிறான், உண்மையாலே அந்த மாதிரி அதாவது குழந்தையோட அதாவது அர்த்தமே இல்லாமல் சிரிக்கிறது, இந்த ஒழுங்கு காமிக்கிறது, தத்தக்கா பித்தக்கான்னு பேசுறது, அந்த மாதிரி அதை மடியில் வச்சு அணைச்சிக்கிறது, அந்த மாதிரி சுகங்கள்லாம் அந்த சுகிருத்திகள் தான் கிடைக்கும், எனக்கு அந்த இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வருத்தப்படுறான். சரி நீ போய் அந்த கிரீடனத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இவன் இங்கே மட்டும் விளையாடின்னு இருக்கான். திருப்பி ராஜா பார்த்துட்டே இருக்கான். ராஜா போய் பக்கத்தில் சொல்கிறான், ஓ மகரிஷி புத்திர, இந்த மாதிரி இந்த பூமியானது சத்துவகுணம் நிறைஞ்சவா இருக்கக்கூடியது. சத்துவகுணம் நிறைஞ்சவா என்ன பண்ணுவான்னா மற்றவளை ஹிம்சிக்க மாட்டான். அப்படி ரிஷிகுமாரனாக இருந்துட்டு நீ இந்த மாதிரி மிருகங்களை ஹிம்சை பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிறான். உடனே அவன் பக்கத்தில் இருக்க தாபசி சொல்கிறா, இல்லை இவன் ரிஷிகுமாரன் கிடையாது அப்படின்னு. உடனே ராஜா சொல்கிறா, தெரியும் எனக்கு தெரியும்னா என்ன, இவனை பார்த்தா இந்த கையில் இருக்கிற சக்கரவர்த்திக்கு உண்டான லட்சணங்களை பார்த்தாலே இவன் சக்கரவர்த்தி தான் தெரியுது, இருந்தாலும் ஒரு ஆசிரமத்தில் இருக்கான் அப்படின்ற ஒரு கெஸ்ட்டில் நான் ரிஷிகுமாரன்னு சொன்னேன் அப்படின்றா. இந்த துஷ்யந்த் இந்த மாதிரி சொன்னோடனே அவள் தாபசி பார்க்குற அந்த துஷ்யந்தனை பார்த்துட்டே அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் அப்படின்னா இந்த குழந்தையோட ஆக்கிருதி, அது அந்த அவனோட பேர் சர்வதமனன்னு பேர் வச்சுருக்கா அவள் அந்த குழந்தைக்கு. அந்த சர்வதமனோட ஃபேஸ் கட்டியும் அந்த துஷ்யந்தனோட ஃபேஸ் கட்டியும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். ஆனால் கேட்குறேன், ஏன் இது மாதிரி இருக்கே அப்படின்னா, இல்லை உங்களோட 2 ஃபேஸ் கட்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறா. உடனே ராஜா கேட்குறேன், சரி யாருடைய பிள்ளை இவன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவன் புருவம்சத்தில் உதித்த ஒரு குழந்தை அப்படின்றான். உடனே எனக்கு துஷ்யந்தருக்கு மனசில் வருது, என்ன புருவம்சம் அவனுடைய வம்சம்தான், அப்படி இருந்தாலும் அவனை என்ன மனசுக்கு சமாதானம் கொடுத்துருக்கான்னா, புருவம்சத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவார்னா பால்ய வயசில் தர்மரக்ஷணத்துக்காக நாட்டு ஆள்வா, வார்த்தக்கியத்தில் காட்டில் போய் தன்னுடைய காலத்தை கழிப்பா. அப்படி ஏதாவது ஒரு அரசனுடைய குழந்தையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இது பண்ணிக்கிறான். உடனே தாபசி என்ன பண்ணுறா, தாபசி திருப்பி சொல்கிறா, இந்த மாதிரி அந்த ஆசிரமத்தில் இந்த அவளோட அம்மா குழந்தை பெற்றதுனால இவனுக்கு இங்கே வளர்ந்துட்டு இருக்கான், இல்லைன்னா அவனுடைய ராண்மனையில் வளர்ந்துட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவனுக்கு துஷ்யந்தருக்கு என்ன இதுன்னா, சரி அந்த அப்பா பேர் என்ன அப்படின்றது கேட்குறான். உடனே அவனை சொல்கிறா, யார் அந்த குரூரனோட பேரை யார் ஞாபகம் வச்சுருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி அவனோட அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்கலான்னு வாய் எடுக்கிறான். ஆனால் தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிறேன், என்ன அப்படின்னா, அத்தவா அனாரியா பரதார விவகாரா, மற்றவாளுடைய மனைவியை பற்றி விசாரிக்கிறது அப்படின்றது இட்ஸ் நாட் ரைட். அதனால் நான் அவள் அம்மா யார்
அவள் அப்பாவை பற்றி கேட்கலாம், அவள் அம்மா யாருன்னு என்னால் கேட்க முடியாது, சரி அப்புறம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த தாபசி வந்து அந்த பொம்மையை கொண்டு வரா. மயிலுக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு பேர் என்னென்னா சகுந்தலான்னு பேர். அப்போ அவன் என்ன சொல்கிறா, சகுந்த லாவண்யம் பஷ்ய, லாவண்யம்னா அழகு, சகுந்தஸ்ய லாவண்யம் மயிலுடைய அந்த அழகை பாரு அப்படின்ற மாதிரி சகுந்த லாவண்யம் பஷ்ய அப்படின்னு சொல்கிறா. அது குழந்தை காலில் எப்படின்னா சகுந்தலா அப்படின்னு தன் அம்மா மேலே வந்துட்டு, உடனே அவன் என்ன பண்ணுறா, எங்கே எங்கள் அம்மா அப்படின்னு கேட்குறான். உடனே ராஜாவுக்கு தெரியும், என்னது இவனோட அம்மா பேர் சகுந்தலையா, இருக்கும் ஒரே பேர் நிறைய பேருக்கு இருக்கா தானே, அதே மாதிரி இவனோட அம்மா பேரும் சகுந்தலா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஓ எனக்கு இந்த பொம்மை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்கிக்கிறான். வாங்கிட்டு போகிறான். அப்போ பார்த்தா அந்த சர்வதமனோட கையில் ஒரு ரக்ஷா சூத்திரம் கட்டியிருக்கா, ஒரு காப்பு மாதிரி, எந்த ஒரு அண்டக்கூடாது அப்படின்னு. அந்த ரக்ஷா சூத்திரத்தை காணும். எங்கன்னு பார்த்தா அந்த கீழே இருக்குது, அந்த ராஜாவுக்கு பக்கத்தில் விழுந்திருக்கு. அங்கேருந்து போகிறச்சே, ஓ இதுவா, இதுதானே நீங்கள் தேடிட்டு இருக்கிறதுன்னு கையில் எடுக்க போகிறான். அவன் சொல்கிறான், எடுக்காதீங்கன்றா, எடுத்துடுறான். ஆனால் தாபசிக்கிட்ட கேட்டான், ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை இந்த காப்பு வந்து ஒரு மந்திரபூர்வமாக ஜபிச்சு கட்டினது, இவனுடைய பெற்றோர்கள் தவிர வேறு யார் தொட்டாலும் அந்த காப்பானது பாம்பா மாறிடு, அவளை கடிச்சிடும் அப்படின்றான். ஓ நீங்கள் பார்த்துருக்கேலா அப்படி, நிறையா வாட்டி இந்த மாதிரி பார்த்துருக்கோம் அப்படின்றா. உடனே வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியம், எப்படி இவன் எடுத்து இவன் அந்த காப்பை எடுத்து இவனை இந்த பாம்பாக மாறி கடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவள் 2 பேரும் என்ன சொல்கிறா, பாபா இது இப்போ வந்து முதல்ல போய் நாம் வந்து சகுந்தலா கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறா. அந்த குழந்தைய நானும் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது துஷ்யந்தன் சொல்ல, சரி வா நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே பார்த்தா அங்கே சகுந்தலை வரா, ஒரு அதாவது தலையை ஒத்த ஜரையாக பின்னிட்டு வந்துட்டுருக்கா. அதை பார்த்தோடனே துஷ்யந்தனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சகுந்தலையும் துஷ்யந்தனை பார்க்குறா. பார்த்துட்டு இதனை உண்மையா இல்லை இது துஷ்யந்தனே உண்மையாக வந்திருக்கானா இல்லை உண்மையா இல்லை பொய்யா, இல்லை சானுமதி முன்னாடி வந்து பார்த்துட்டு வந்து சொன்னாலே இந்த மாதிரி துஷ்யந்தன் வந்து உனக்காக எங்கின்னு இருக்கான் அப்படின்றது. ஸோ அப்பேற்பட்டவன் இங்கே வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறா. அப்போ போனால் ராஜா இவனை பார்க்குறா, சகுந்தலையை பார்த்துட்றான். பார்த்துட்டு ரொம்ப சோகத்தினால இழைச்சி, ரொம்ப அலங்காரங்கள்லாம் எதுவும் இல்லாமல் ஒத்த ஜடையோடு இருக்கிற ராவணியை பார்த்துட்டு வருது. இவனை சகுந்தலையை பார்த்துட்டு துஷ்யந்தனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி சகுந்தலையும் ராஜாவை பார்த்து, இதை பார்த்தா நம்ம துஷ்யந்தன் நம்ம ஆத்துக்காரர் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவளால் நம்பவே முடியல. அப்போ வந்து குழந்தை சொல்கிறான், அம்மா இது யாருன்னே தெரியல, என்னை பார்த்து மகனே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான் அப்படின்றா. உடனே நம்ம சகுந்தலன் என்ன சொல்கிறா, இதுதான்ப்பா அவனோட அப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ராமன் சொல்கிறான், சாரி துஷ்யந்தன் சொல்கிறான், நான் தான் அந்த குரூரன், உன்னை பிரத்யாது உன்னை ஆற்றுக்கு வந்த உன்னை வெளியில் போ அப்படின்னு சொன்ன குரூரன் நான் தான் அப்படின்ற மாதிரி தன்னை ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். அப்போ எப்படி சொல்கிறேன், ராஜா என்ன சொல்கிறான்னா, என்னை ரொம்ப மன்னிச்சிரு, அது இந்த சந்திரன் வந்து கிரகண காலத்தில் எப்படி சந்திரனை வந்து மறைஞ்சு மூடி மறைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரகணம் விட்டதுக்கப்புறம் ரோஹிணியோட சேர்றானோ, அதே மாதிரி நான் அந்த அக்ஞானன்ற ஒரு மோகத்தினால நான் மறந்து போயிருந்தேன், அது விலகி இப்போ நான் உன்னை சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்போ சகுந்தலை பார்த்தோன்னே ஜெயத்து ஆரியான்றான். உடனே ராஜா வந்து ரொம்ப எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ நான் வந்து உன்னை வெளியில் நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கல, உன்னை யாருன்னு தெரியாது அனுப்பிச்சிட்டேன், அப்படி இருந்தும் நீ வந்து என்னை இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னா ராஜா என்ன பண்ணுறான் அப்படின்னா, சகுந்தலையோட காலில் விழுந்துடுறான், மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி அழுதுன்னு விழுந்துடுறான். அப்புறம் சகுந்தலை என்ன சொல்கிறான், இல்லை ஏதோ இதனால் ஆயிடுத்து, பூரை கொடுத்த பாவபுண்ணியத்தினால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பிட்டு 2 பேர் பேசின்னு இருக்கா. அப்புறம் சகுந்தலை கிட்ட, சரி எப்படி வந்து நீ வந்து முன்னாடி என்ன நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கல, யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், அப்புறம் திருப்பி எப்படி என்னோட ஞாபகம் வந்தது அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த மாதிரி இந்த அங்குலீகத்தை பார்த்து இந்த மோதிரத்தை பார்த்தோன்னே எல்லா விற்த்தாந்தமும் எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறான் அவன். 2 பேர் இப்படி பேசிகிட்டே இருக்கும் போதே எங்கள் மாத்தலி வரான். மாத்தலி என்ன சொல்கிறான்னா, ஏதோ தெய்வ கிருப்பையினால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டேல் அப்படிங்கிறான்.
ராஜா கேட்குறான், இந்த விஷயங்கள்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு. நான் மாத்தலை சொல்கிறான், அங்கே தேவர்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்றது என்ன இருக்குது? சரி, அங்கே மரீச்சர் வந்து அதிதியோட காத்துருக்கார், மரீச்சி அதிதியோட காத்துருக்கார், வாங்க போய் பிரணாமம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ துஷ்யந்தன், சகுந்தலை, மாத்தலி எல்லாம் போய் மரீச்சி அதிதியை போய் சேவிக்கிறதுக்கு போக அவள் 2 பேர் இருக்கிறது 2 பேர் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் ராஜா. போயிட்டு அவகிட்ட நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணோடனே மரீச்சி நல்ல அது இந்திரனுக்கு எப்படி அந்த ஜெயந்தன் ஒரு ஒரு ஈடியில இல்லாத மகன் பிறந்தானோ, அது அப்போ மகன் இருக்கானோ, அதே மாதிரி நீயும் இந்திரன் போலவும் உன் மகன் ஜெயந்தனை போலவும் இந்த லோகத்தில் ரொம்ப காலம் நன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுற. அதுக்கப்புறமா மரீச்சி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 3 பேரும் சேர்ந்து, அதாவது ஒரு காரியம் பண்ணுறதுக்கு 3 விஷயங்கள், அதாவது ஸ்ரத்தா, தனம், விதி. ஸ்ரத்தானா அதாவது ஒரு ஸ்ரத்த, ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்குள்ள ஒரு டெடிக்கேஷன். அதேமாதிரி தனம்னா மணி, விதிஹி அப்படின்னா எப்படி பண்ணணுன்ற அந்த விதி. இந்த 3 சேர்ந்து எப்படி யாக யஜ்ஞாதி தர்மானுஷ்டானங்களெல்லாம் பண்ண முடியுதோ, அதே மாதிரி நீங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த தர்மானுஷ்டானங்களும் தர்ம பரிபாலனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறா. அப்போ ராஜா சொல்கிறான், அதாவது மரத்தில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பூ பூக்கும், அதுக்கப்புறமா பழம். அதே மாதிரி மழை வருது அப்படின்னா முதல்ல மேகம் வரும், அதுக்கப்புறமா மழை வரும். ஆனால் இந்த மரீச்சி இந்த தேவகுருவை பார்க்கறதுக்கு முன்னாடியும் பழம் கிடச்சிருது, அதுக்கப்புறமா தான் தர்ஷனம் கிடச்சிருக்கு. என்னுடைய பத்னி புத்தர்களோட சேரணுன்றது பழம், அந்த பழம் முதலையே கிடச்சிருது, அதுக்கப்புறமா உங்களுடைய தர்ஷனமான இது விதிரேகமாக கிடச்சிருக்கு, ஆப்போசிட்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், என்னை வந்து துஷ்யந்தன் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். அப்போ மரீச்சி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ துஷ்யந்தன் என்ன சொல்கிறான்னா, அதாவது முதல்ல யானை வந்து கண்ணு முன்னாடி யானை போச்சு, ஐயா இது யானை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அது போன பாதை தடத்தை வச்சுட்டு ஆமாம் யானை போயிருக்குன்னு சொல்கிற மாதிரி முதல்ல சகுந்தலை வந்தா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கல, தெரியவே தெரியாதுன்னு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு கொடுத்துற அந்த அங்குலி இயக்கத்தை வச்சு நான் ஆஹா அவளை கல்யாணம் விட்டுட்டேன்னு வருத்தப்படுறேன், ரொம்ப இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறான். அப்போ மரீச்சி சொல்கிறா, நீ இதில் உன்னுடைய தோஷம் எதுவுமே கிடையாது, எல்லாம் அந்த துர்வாசரோட சாபத்தினால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இவன் துர்வாசர் ஆசிரமத்துக்கு போறச்சு அந்த விற்த்தாந்தத்தில் எல்லாத்தையும் மரீச்சி துஷ்யந்தர்கிட்ட சொல்கிறான். அப்போ சகுந்தலை நினச்சி பார்க்குறா, ஓ அதனால தான் நான் வந்து இங்கே அரண்மனைக்கு வரைச்சு சக்கிகள் சொன்னாலா, அப்போ ராஜா அப்படி ஏதாவது உன்னை மறந்து பேசுனானா இந்த அங்குலியத்தை இந்த மோதிரத்தை காமி அப்படின்னு சொன்னா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. அதே மாதிரி மரீச்சி எல்லா விஷயங்கிறத சொன்னா, இந்த மாதிரி சக்கராவதி தீர்த்தத்தில் பண்ணும் போது அந்த அங்குலியக்கம் போயிடுத்து, அதனால் இதில் உன்னுடைய தோஷமும் ஒன்றும் கிடையாது, இவனுடைய தோஷம்தான், அந்த துர்வாசரோட சாபத்தினால தான் அவன் நீ மறந்திருக்கிறதை தவிர மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலை கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, பாருமா அவன் வந்து உன்னை முதல்ல விரட்டி அடிச்சிட்டான், எனக்கு யாரும் தெரியாது திருப்பி அனுப்பிச்சிட்டான் அப்படின்றத நீ மனசில் வச்சுட்டு எந்த ஒரு பிரதீகாரமும் அவன்கிட்ட எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த துர்வாசரோட சாபத்தினால தான் அவனுக்கு அந்த மாதிரி இருந்ததே தவிர, இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியில் இருக்க அழுக்குனால உன்னோடைய முகம் அழுக்காக தெரியும், அந்த அழுக்கு இப்போ போயிடுத்து, அந்த துர்வாசரோட சாபன்ற அழுக்கு போயிடுத்து, இப்போ அந்த மனசு அப்படின்ற கண்ணாடிக்குள்ளே நீ மட்டும்தான் அவனுக்கு இருக்க அப்படின்றத மனசில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி மரீச்சி சகுந்தலைக்கு இது பண்ணுறான். அப்போ சகுந்தலா சொல்கிறா, இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து கண்வருக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மரீச்சி என்ன சொன்னால், இல்லை அவரோட கண்வர்லாம் பெரிய மகரிஷி, தன்னுடைய தபோஜானத்தினாலே திவ்ய திருஷ்டினாலே இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அப்படி இருந்தாலும் இதை நீ ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு இப்போ இந்த கண்வர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி துஷ்யந்தன், சகுந்தலை, இந்த சர்வதமனன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டா அப்படின்ற விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். அப்போ திருப்பி மரீச்சி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி தேவர்களை மகிழ்வி, அதே மாதிரி தேவர்கள் உனக்கு மழையை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து ஒன்றை ரட்சிப்பா, அதே மாதிரி
ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு நீங்கள் வந்து ரொம்ப காலம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டா. அப்படி சொல்லிட்டு மரிச்சு சொல்கிறார். துஷ்யந்தர் கேட்டா, சரி இதுக்கு மேலே உனக்கு வேறு ஏதாவது வரம் வேணுமா, ஏதாவது ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அப்போ துஷ்யந்தர் சொல்கிறா, உங்களுடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு மேலே எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு இருந்தோம், சரி அப்படி நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு வரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டேன்னா, எப்பவுமே நாடகங்களில் கடைசியில் பரத வாக்கியத்தோடு முடிப்பா. அதே மாதிரி இந்த இடத்துல பரத வாக்கியத்தோடு முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, பிரவர்த்ததாம் பிரகிருதிஹிதாய பார்த்திவகா இந்த அரசர்கள்லாம் பிரகிருதிஹிதாய பிரவர்த்ததாம் லோகக்ஷேமத்துக்காக உழைக்கட்டும், தன் சொந்த சுவார்த்தமாக இல்லாமல் எப்பவுமே பரார்த்தமாக இருந்துட்டு மற்ற வாழ்க்கை உழைக்கட்டும். சரஸ்வதி ஸ்ருதி மகதாம் மகீயதாம், அதே மாதிரி அந்த கவிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கவித்துவம் அது வந்து நல்ல விஷயங்களை பாடி நல்ல சம்மானங்களை வாழ்க்கை பெற்றுத்தரட்டும். அதேமாரி பார்வதிபதியான சிவபெருமான் வந்து இன்னொரு ஜென்மம் இல்லாமல் பண்ணி நல்ல மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படின்ற. என்னன்னா, பிரவர்த்ததாம் பிரகிருதிஹிதாய பார்த்திவஹா சரஸ்வதி ஸ்ருதிமஹதாம் மகீயசாம் மமாபிச்ச க்ஷபயது நீலலோகிதா புனர்பவம் பரிகத சக்தி ராத்மபூஹு அப்படின்னு சொல்லிட்டு சப்த அங்கங்களோட கூட அபிஜ்ஞான சாக்குந்தலமான இதோட முடிகிறது.